உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். 7ஆம் இடத்து குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, நியூ திங்கிங் நியூ பெரிய ஒரு கதவு, ஒரு சட்டம், அதனுடைய சாவி கதவில் இருக்குது. அந்த கதவினுடைய விஷயம் ஒரு சின்ன ஒரு ஃப்ரேமில் இருக்குது. அந்த ஃப்ரேமோட விஷயம் ஒரு பூட்டில் இருக்குது. அந்த பூட்டோட விஷயம் ஒரு சாவியில் இருக்குது. இந்த சாவி இருந்தால் போதும், இந்த பூட்டை திறந்துடலாம், இந்த ஃப்ரேமை திறந்துடலாம், இந்த கதவையே திறந்துடலாம். இந்த சாவி எதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய புதிய சிந்தனை. நண்பர்களே, இவ்வளோ பெரிய மலையை ஒரு எலி குடஞ்சிருதுங்கிறான். இப்போது இந்த சிந்தனை தான் இந்த சாவி. உங்கள் இன்னோவேஷன் ஐடியாலஜி. நாம் எப்பொழுது இறந்து போகிறோம் என்றால், நம் எண்ணங்களிலிருந்து நம் மனதிலிருந்து புதிய சிந்தனைகள் முளைப்பது என்று நின்று விட்டதோ அன்று வாழ்க்கை முடிந்து விட்டது என்று பொருள். புதிய சிந்தனை நிற்கவே கூடாது. புதுசாக தப்பு பண்ணாலும் சரி, ரைட்டு பண்ணாலும் சரி சார், புதுசாக யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். புது தப்பு பண்ணணும்பாங்கல்ல, அது அப்படி தான். 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது நியூ திங்கிங் நியூ பாசிபிலிட்டிஸ் வந்துடும்.